இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ்ஷஸ்க்கு ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது, அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனில் இருந்து ஃபிஷ்ஷஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஆங்கர் வார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, ஆங்கர் வார்ம்னா தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷன். ஃபிஷ்ஷஸோட உடம்புல ஒரு ஆங்கரோட ஷேப்பில் இந்த புழு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆங்கர் வார்ம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷன் எப்படி உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இந்த ஆங்கர் வார்ம்ஸ் வர்றதுக்கு ரெண்டு சோர்சஸ் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர ஃபிஷ்ஷஸ், இன்னொன்று நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர பிளான்ஸ். மஸ்கிட்டோ லார்வே மாதிரியோ இல்லை பிளட் வார்ம்ஸ் மாதிரியோ தானே இது வாட்டரில் உற்பத்தி ஆகாது. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர ஃபிஷ் மூலமாகவோ இல்லை பிளான்ஸ் மூலமாகவோ தான் இந்த ஆங்கர் வார்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதுசாக ஃபிஷ்ஷஸோ பிளான்ஸோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சு குவாரண்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை தூக்கி நீங்கள் உங்கள் மெயின் டேங்க்கில் விடணும். அந்த அளவுக்கு டைம் இல்லாதவங்க அக்வேரியம் ஷாப்ஸில் ஆன்டி பேரசைட்ஸ் மெடிசன் விற்பாங்க. அந்த மெடிசன் வாங்கி ப்ராப்பராக ஃபிஷ்ஷஸை அந்த மெடிசனில் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் விடணும். இல்லை, என்னால் இந்த 2 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அக்வேரியம் ஷாப்லேருந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்ஷஸில் ஏதாச்சும் ரெட் ஸ்பாட் இருக்கா இல்லைனா ஆங்கர் வார்ம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வாங்க. நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரும்போது ஃபிஷ்ஷஸோட உடம்புல ரெட் ஸ்பாட்டோ இல்லை இந்த ஆங்கர் வார்ம்ஸோ இல்லை அப்படின்னாலே 90% அது சேஃப் தான். 10% தான் அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஃபிஷ்ஷஸும் வாங்கிட்டு வரல, பிளான்ஸும் வாங்கிட்டு வரல, நான் புதுசாக ஃபிஷ் வாங்கிட்டு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு இப்போ ஆங்கர் வார்ம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க 1 இயருக்கு முன்னாடி புதுசாக ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போதே அது கூடவே சேர்ந்து ஆங்கர் வார்மோட எக்ஸும் வந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு சரியான சூழல் இல்லாததுனால அந்த எக் ஹேட்ச் ஆகாமையே இருந்திருக்கும். இப்போ அதுக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர் அப்புறம் என்விரான்மெண்ட் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் அது ஹேட்ச் ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்மர் சீசனில் ஏதாச்சும் புதுசாக ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஃபிஷ்ஷஸ் கூட சேர்ந்து இந்த ஆங்கர் வார்ம்ஸோட எக்ஸும் உங்கள் ஃபிஷ் டேங்க்குக்கு வந்துடும். பட் ஆனால் சம்மர் சீசனில் வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அது இந்த ஆங்கர் வார்ம்ஸ்க்கு சூட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுன்னா, அந்த எக்ஸ் அப்படியே அந்த ஃபிஷ் டேங்க்லேயே கிடக்கும். கோல்டு சீசன் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆங்கர் வார்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஹீட்டர் போட்டு வாட்டர் டெம்பரேச்சர் 28 டிகிரியிலேருந்து 30 டிகிரி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, வாட்டர் க்ளீனாக இல்லை அப்படின்னா இந்த ஆங்கர் வார்ம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எப்போவுமே வாட்டர் க்ளீனாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. சரி கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது ஒருவேளை ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய யூடியூபர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷை கையில் பிடிச்சி அதிலிருந்து ஆங்கர் வார்ம்ஸை பிடுங்கி எடுக்க சொல்கிறாங்க. இந்த மெத்தட் எக்ஸ்பர்ட்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி இல்லை, நான் கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இது நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் பண்ண போகிறீங்க. இதனால் உங்கள் ஃபிஷ் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பர்சனலாக இந்த மேனுவலாக இந்த ஆங்கர் வார்ம் பிடுங்குற மெத்தடை நான் சஜஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த மெத்தட் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் ஒருவேளை மோலி, கப்பி, அதுக்கப்புறம் டெட்ரா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட உடம்புல இருந்து ஆங்கர் வார்ம்ஸை பிடுங்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷஸோட உடம்பே ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் இந்த ஆங்கர் வார்ம்ஸை பிடுங்கி எடுக்கும்போது அதோட உடம்புல பெரிய பெரிய காயங்கள் ஏற்படும். ஸோ இதனால் அந்த ஃபிஷ்ஷஸ் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, ஒருவேளை ஆங்கர் வார்ம்ஸ் ஃபிஷ்ஷோட கண் பகுதியிலையோ இல்லை கில்ஸ்லேயோ இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பிடுங்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா கண்ணில் இருக்கிற ஆங்கர் வார்ம்ஸை பிடுங்கி எடுத்தீங்கன்னா அது அந்த கண்ணோட பிடுங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒருவேளை பெரிய சைஸில் கோல்டு ஃபிஷ்ஷோ, கோய்கார்ப்போ இல்லை ஃப்ளவரோனோ வச்சுருக்கீங்க அப்படின்னா
அதோட உடம்பு பகுதிகளில், அதாவது கண் அப்புறம் கில்ஸ் தவிர்த்து உடம்பு பகுதியில் எங்கேயாச்சும் இந்த ஆங்கர் வார்ம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பிடுங்கி எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த ஆங்கர் வார்மை பிடுங்கும்போது அதோட எக்ஸாக் உடஞ்சி எக்ஸ் வாட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை மெயின் ஃபிஷ் டேங்க்கில் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் வார்மோட எக் உங்கள் ஃபிஷ் டேங்க்குள்ளேயே போயிடும். திருப்பியும் அந்த எக்ஸில் இருந்து புதுசாக ஆங்கர் வார்ம்ஸை ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒருவேளை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த ஆங்கர் வார்ம் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஒரே ஒரு ஆங்கர் வார்ம் தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே அதை பிடுங்கி போட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஃபிஷ்ஷஸ்க்கு உடம்பு ஃபுல்லாக இந்த ஆங்கர் வார்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் பிடிச்சி ஒன்று ஒன்றா பிடுங்கி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரி கைஸ், ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன், இந்த மெத்தட் ரொம்ப ரிஸ்கான மெத்தட். ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆங்கர் வார்ம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. வாங்க இப்போ அது என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இருந்து எல்லா ஃபிஷ்ஷஸையும் எடுத்து தனியாக ஹாஸ்பிட்டல் டேங்க்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டப்லேயோ விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடுங்க. 100% ட்ரெயின் பண்ணிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸு, அப்புறம் ஃபில்டரு, வேறு ஏதாச்சும் அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் அக்சசரிஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் ஏதாச்சும் ஃபிஷ் டேங்க் கிளீனிங் ஆசிட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஃபிஷ் டேங்கோட உள்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டரில் ஒரு துணியை தொட்டு துடைக்கணும். இப்படி ஃபிஷ் டேங்கை துடைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அதில் வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. பழைய அக்வாரியம் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ட்ராப் கூட நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிடக்கூடாது. 100% ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் இந்த ஃபிஷ் டேங்க்கில் விட்டுறலாம். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 லிட்டர்ஸ்க்கு 15 கிராம் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 லிட்டர்ஸ்க்கு 15 கிராம்ஸ் கல் உப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். இதே மாதிரி 3 டேஸ்க்கு ஒன்ஸ்ன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எத்தனை நாளைக்கு நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கர் வார்ம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும்போது எப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஆங்கர் வார்ம்ஸை ஸ்டாப் ஆகுதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் 3 முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சால்ட்டு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கரெக்டாக 10 லிட்டர்ஸ்க்கு 15 கிராம்ஸ் அளவுக்கு சால்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் இந்த சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், க்ளீன் வாட்டர். அதாவது வாட்டர் 100% க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக அழுக்காகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. மூணாவது விஷயம், வாட்டர் டெம்பரேச்சர். வாட்டரோட டெம்பரேச்சர் 28 டிகிரிலேருந்து 30 டிகிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அகைன் ஆங்கர் வார்ம்ஸ் ரொம்ப ஸ்பீடாக ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்போ 100% ஆங்கர் வார்ம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சால்ட் ஆட் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பழைய மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொட்டிட்டு பிளான்ட்ஸ் வேணும்னா கூட வச்சுக்கலாம், மற்ற அக்சசரிஸ் எதுவும் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஆங்கர் வார்ம்ஸோட அளவு குறையல அப்படின்னா அதுக்கப்புறமா அக்வாரியம் ஷாப்ஸில் ஆன்டி பேரசைட் மெடிசன்ஸ் விற்பாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் அதுக்கான அவசியம் வராது, சால்ட் யூஸ் பண்ணாலே இந்த ஆங்கர் வார்ம்ஸ் க்யூர் ஆகிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
இதே மாதிரி அக்வேரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.